இன்னைக்கு நான் கேட்ட ஸ்கேம் வந்து எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்பட்றா இந்த நம்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமர்ஸ் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் டைரெக்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கால் பண்ணுறது கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி பேரண்ட்ஸை அப்ரோச் பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. ஒரு +2 முடிச்சுட்டு 1 இயர் கேப் எடுத்துட்டு இப்போ தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அவருடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் பையன் காலேஜ் படிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே இந்த டீட்டெயில்ஸ் தானா அப்படின்ற மாதிரி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி ஓகேம்மா உங்கள் பையனுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் வந்து அலாட் ஆயிருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38,500 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே நான் இந்த நம்பருக்கு வீடியோ கால் வரேன், உங்ககிட்ட இன்னொரு நம்பரில் ஜிபே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. அது கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்னா டேரெக்டாக நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே வரும். இவனுங்க ஜிபேல அனுப்புகிறாங்களா, அதுவும் 38,500 உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுமா, நீங்கள் எந்த ஜிபே நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், அந்த நம்பருக்கு நாங்கள் டேரெக்டாக போட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி உருட்டியிருக்கான். இதை கேட்கும் போதே பச்சையாக ஸ்கேம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே திடீர்னு கால் பண்ணி 38,500 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீங்கள் ஜிபே QR கோடை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, QR கோடு தானே காமிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ காலில் QR கோடை காமிச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், 10,000 வந்துருச்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். உடனே இல்லையே சார் 10,000லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிம்மா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். பேங்க் பேலன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார் 0 தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா 7,000 இருக்கணுமா, 7,000 இருந்தால் தான் இந்த 38,500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ உடனே 7,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு வீடியோ கால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இவங்க ஒரு குழப்பத்தில் சரி ஓகே இருக்கிற அமௌண்ட்டை புரட்டி இருட்டி ஒரு 5,000 அந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ கால் பண்ணி சார் ஒரு 5,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சு, ஸோ 5,000 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு இந்த ஸ்கேமர் என்ன உருட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா உங்க அக்கௌண்ட்ல 7,000 rupees இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 38,500 rupees ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாதுமா, அது கவர்மெண்ட் ரூல்ஸ், அதை எங்களால் பிரேக்கே பண்ண முடியாது. சரி ஓகேமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ 5,000 rupees இருக்குன்றீங்க, 2,000 rupees கம்மியாக இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். அது எப்படி ரைஸ் பண்ணணுன்றதை நானே சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு QR கோடை அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அந்த QR கோடை இவங்க 5,000 rupees ஒரு அக்கௌண்ட்ல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து ஸ்கேன் பண்ணிக்கணுமா. ஸ்கேன் பண்ணிட்டு நோட்ஸ் இருக்கும்ல, அந்த நோட்ஸ்ல 38,500 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு பக்கத்திலே 5,010 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு மேல இந்த 0ன்னு சொல்லி அமௌண்ட் போடுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல 5,000 அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்டு போட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடணுமா. அதாவது கிட்டத்தட்ட இவன் அக்கௌண்ட்டுக்கு 5,000 rupees அனுப்புறத எப்படி சுத்தி வந்திருக்கான் பாருங்க. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே சார் சொல்றாப்ல ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரணும் இது ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணுமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போடுற இடத்துல 5,000 போட்டு நம்ம பாஸ்வேர்டை போட்டா இந்த அமௌண்ட் அவனுக்கு போயிடும் அப்படிங்கிறது கூட அந்த சிச்சுவேஷன்ல புரியாம இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கலாம். அப்படி பண்றதுனால தான் இவனுங்க இந்த ஸ்கேமை வந்து இந்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இப்படி அனுப்பிச்சு நம்ம அமௌண்ட் தானே போகும், இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சார் எங்களுக்கு அமௌண்ட் வேணாம் ஒண்ணு வேணாம், நீங்க போனை கட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டாங்களா. அதுக்குமே அவன் ஆமா இது நீ ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி வேற கேட்டிருக்கானா. ஸ்கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இவங்க ஸ்கேமை டிசைன் பண்றாங்க. நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இந்த ஸ்கேமை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டு இறங்கி பண்ணிட்டே தான் இருக்காங்க. டிசைனான ஸ்கேமோட வந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்படிப்பட்ட மொபைல் நம்பர்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ் உடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இந்த ஸ்கேமர்ஸ்க்கு யாரு ப்ரொவைட் பண்றா, எப்படி இவங்களுக்கு போகுது அப்படிங்கிறதுலாம் சத்தியமா தெரியவே மாட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த ஸ்கேம் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த அவேர்னஸை உங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஏமாத்தல, உங்களுடைய பேரண்ட்ஸை தான் ஏமாத்துறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க கிளாஸ்ல இந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றது இல்லாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் உங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான். அதுவும் இன்னோசென்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ ஸ்கேமர்ஸ் கிட்ட நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம தான் அவேர்னஸோட இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டோட இருங்க. கரெக்ட்.
நியாயமான பேச்சுப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் பண்ண இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோ பார்க்கறதுனால இதுல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இந்த ஸ்கேம்ல மாட்டல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே உடனே இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம் ரிலேட்டட் கால்ஸ் வரவங்க இதை பார்த்துட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிப்பாங்க, கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உடனே நான் மேக் பண்ணி போட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் இன்னொரு அவேர்னஸ் வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.